सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாயி சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் TR மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாயிநாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள். மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார் சாய்ராம். உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 3 ஓவி 58. சாயினுடைய தூய கதையும் அப்படித்தான். கேளுங்கள் கணவான், கேட்பவர்களே அன்புடன். ஐம்பெரும் பாவங்கள் தீர்ந்து போகட்டும், அவை முற்றிலும் அழிய காண்பீர்கள். பக்தி, முக்தி, பற்றின்மை போன்றவற்றில் ஆர்வம் உள்ளவர்கள் ஞானோபா, துக்கோபா முதலிய மகான்கள் எழுதிய நூல்களை படிக்க வேண்டும். கிருதாயுகத்திலே தியானம், திரேதாயுகத்திலே ஹோமம், துவாபர யுகத்திலே வழிபாடு, நாம சங்கீர்த்தனம், கலியுகத்திலே கதை கீர்த்தனை, இவையே எளிய தர்ம வழிகள். இதன் பொருள், பெண்கள், சூத்திரர்கள் மற்றும் அனைவருக்கும் 4 வர்ணங்கள் திறன் கிடைக்கும். நற்குணங்கள் உள்ளவர்கள்தான் இந்த கதைகளை கேட்பார்கள். இந்த கதைகளை கேட்டு உறங்குபவர்களை ஸ்ரீஹரியே எழுப்புவார். இன்பத்திலே மூழ்கி இருக்கும் பலவீனமான மனது உடையவர்களையும் இந்த சன்கா மிருத விஷயங்கள் விடுவிக்கும். யோகம், யாகம், தியானம், தாரணை என பல முயற்சிகள் இருந்தாலும் இந்த கதைகளை கேட்பதால் தியானம் செய்வதை தவிர சோர்வு ஏற்படாது. சாயியினுடைய அத்தகைய தூய கதையை மென்மையான பக்தி கொண்ட செவிகள் கேட்க வேண்டும். இதனால் அவரது 5 சக்தி வாய்ந்த மகாபாவங்கள் முற்றிலும் அழிக்கப்படும். உணர்ச்சிகளின் வலையிலே சிக்கிக் கொண்டதால் நம்முடைய உண்மை வடிவத்தை மறந்துவிட்டோம். இந்த கதைகளை கேட்பது பற்றுதல்களின் பிணைப்பை தளர்த்தி உங்களின் உண்மையான இயல்பை உணர வைக்கும். பக்தியுடன் கதையை வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் இயல்பாக சாயி தியானம் செய்து அதன் அறம் கண்ணுக்கு புலப்பட்டு மனதிலே பதிய வேண்டும். இந்த கதைகளை கேட்பதன் மூலம் குருவின் மீது பக்தி உண்டாக வேண்டும். உலகத்திலே பற்றின்மை இருக்க வேண்டும். குருவினுடைய நினைவிலே அன்பு எழ வேண்டும். மனம் தூய்மையாக இருக்க வேண்டும். பசுவினுடைய வயிறு நிறைந்தாலும் கன்றுக்குட்டியை நக்கும் வரை தன் பக்கம் விடுவதில்லை. ஹேமாத் பந்த் ரூபமான சட்காவிற்கு சாய் மௌலி ஆனந்த கனமழையை பொழிவார். குழந்தையின் பசியை தாய் தானாகவே உணர்கின்றாள். இது பக்தி அன்பின் பாராட்டும் கூட. குழந்தைகளுக்கு நகைகளை அணிவிக்க வைத்தால் குழந்தைக்கு அதிலே ஆர்வம் இருக்காது. அம்மாவுக்கு அந்த மதிப்பு தெரியும். அன்னைக்கு முன்னால் நாம் எப்போதும் சிறியவர்கள். நம் தாயிடம் இருந்து நாம் பெற்ற மதிப்புகள் தான் நமது மேன்மைக்கு காரணம். அதனால்தான் சத்குருவை மௌலி என்கின்றோம். இந்த மௌலிகளின் அருளால் நாம் உண்மையான அறிவையும் மௌலிகளின் உண்மையான அன்பையும் பெறலாம். சுழலும் சக்கரத்திலே சொந்த மண்ணை வடிவமைக்கவும் சாயி ஓர் பைத்திய குயவன். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.